ஹலோ ஆல் வணக்கம் அகேன். இந்த வாட்டி டெஸ்ட்டு பற்றி பேச போகிறதில்ல. ஆல்ரெடி வந்து மனம் வந்து ரொம்ப புண்பட்டு போச்சு. அதனால இந்த தடவை வந்து ஒன் டே பாருங்க, சீரிஸ் ஜெயிச்சிருக்கோம் அப்படி நினைச்சுக்கோங்க. சார் நான் வந்து டெஸ்ட்டுன்னு வந்து ஆஷஸ் சொன்னேன் சார். அததான் சொல்றேன் நானு. அங்க இருந்து அதான். வந்து இங்க ஒன் டே ஜெயிச்ச வின்ன செலிப்ரேட் ஆமாம், பண்ணிட்டு இந்தியா T20க்குள்ள வந்து போலாம். ஒன் டே ஜெயிச்சிட்டாங்க. அதை வந்து செலிப்ரேட் பண்ணணும் தான். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வின். அதே வந்து ஒரு செலிப்ரேஷன் மூடோட வந்து T20க்கு போகிறோம். ஸோ T20 சீரீஸ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் 9th கட்டக்கில் இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா. T20 சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 5 ஹோப்ஃபுல்லி மேட்ச். T20 சீரீஸ் 5 மேட்ச்சு. ஆமாம், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா வந்து ஃபெப்ரவரியில் வந்து வேர்ல்டு கப் வரப்போகுது. ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் தான். ஸோ அந்த வேர்ல்டு கப் வர்றதுனால இந்த சீரீஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது ரெண்டு டீமுக்குமே. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். முக்கியமாக இந்தியாவுக்கு ஹூ ஆர் தேர் ஃபேவரட்ஸ் டு வின் திஸ் இயர் T20 வேர்ல்ட் கப் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறோம். ஸோ வெல்கம் டு த ஷோ. இந்த சீரீஸ் எப்படி போகுன்றதை பற்றியே பேசலாம். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச் பற்றியும் கொஞ்சம் பேசலாம். மாஸ்டர் சொல்லுங்கள், T20 நம்மளுக்கு வந்து ஐ மீன் யாரை விடுறது அப்படின்றதுல தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து அவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஆமா, டேலண்ட்ஸ் இருக்காங்க நம்மக்கிட்ட. சொல்லுங்கள், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த இந்தியா விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா 5 மேட்ச் சீரீஸில்? டியூ நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க நவம்பர் டிசம்பர்ல இந்தியால மேட்ச் வச்சீங்கன்னா டியூ தான் எக்ஸ்பெக்ட் ஆமா, பண்ணுவீங்க. இப்ப வெனியூஸ் என்னென்னா கட்டாக்கு, நியூ சண்டிகர், தரம்சாலா, லக்னோ, அகமதாபாத். எனக்கு தெரிஞ்சு எல்லா வெனியூஸ்லயுமே கண்டிப்பா. கண்டிப்பா டியூ இருக்கும். ஆமா 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 ஸோ ஆமா. டாஸ் வந்து திரும்ப ரொம்ப கீ ஃபேக்டரா இருக்கும். ஸோ விச் இஸ் ஓகே. என்ன பண்றது, வேற வழி இல்ல. பட் ஆனா டியூ இருக்கிறனால கண்டிப்பா வந்து சேசிங் இஸ் கோயிங் டு பி மச் மச் ஈஸியர். ஓகே, அதான் அது வந்து இருக்கும். பட் ஆனால் வந்து நம்ம ஃபெப்ரவரியிலையுமே ஏர்லி ஃபெப்ரவரியிலையுமே உங்களுக்கு டியூஸ் இருக்க தான் செய்யும்ல நார்த் இந்தியாவில் இதில் எல்லாமே. ஓரளவு குறைஞ்சிரும். பட் ஆனால் வந்து இதில் வந்து நம்ம எப்படி வந்து பிளான் பண்ணுறோம், எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோன்றது தான் இட் வில் செட் அ ஆமா, டோன் ஃபார் T20 வேர்ல்ட் கப் இல்லையா? ஸோ அதனால வந்து ஆமா, இந்தியாவுக்கு ஆமா. இது வந்து ரொம்ப முக்கியமான சீரீஸாக இருக்கும். அண்ட் ம். தே வில் வாண்ட் டு வின் 5 அவுட் ஆஃப் 5 irrespective ஆஃப் வாட் எவர் த கண்டிஷன்ஸ். அதுதான் அவங்க எய்ம் பண்ணுவாங்க. கரெக்டாக? ஸோ ஆமா. அப்படி இருக்கும்போது இது மோர் தென் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியாவுக்கு வந்து வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு சீரீஸ். குட் நம்மக்கிட்ட சீரியஸ் டு லைக் செட்டில் டவுன் வித் யுவர் 11 ஃபார் த வேர்ல்டு கப். அது வந்து நல்ல ஆமாம். அந்த மாதிரி ஃபோக்கஸ்ல தான் எனக்கு தெரிஞ்சு பார்ப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ தட் பீங் செட் நீங்கள் வந்து இந்தியாவோட ஸ்குவாட் படிச்சிடுறீங்களா? ஆமா, இந்தியா ஸ்குவாட் வந்து சூரியகுமார் யாதவ் கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன். அவர் ஃபிட்னஸ் பாஸ் ஆனார்னா அவர் இல்லை, வருங்கிறாங்க. ஃபிட்னு ஆனா சொல்லிட்டாரு ஆயிடுவாருன்னு கௌதம் தான் கம்பீர். நினைக்கிறேன். இல்லை இல்லை, ஃபிட்னு சொல்லிட்டாரு கௌதம் கம்பீர். சொல்லிட்டாரா? ஓகே, டெஸ்ட் சூப்பர். கான்ஃபரன்ஸில் சொல்லிட்டாரு. संजू सैमसन, जितेश शर्मा, अभिषेक शर्मा, शिवम दुबे, हार्दिक पांड्या, अक्षर पटेल, तिलक वर्मा, वाशिंगटन सुंदर, हर्षदीप सिंह, जसप्रीत बुमराह, हर्षित राणा, कुलदीप यादव, वरुण चक्रवर्ती. அதான் அந்த அந்த மோஸ்ட்லி அதே செட்டில்டு ஸ்குவாட் தான் நான் இல்லை, பாக்குறேன். நான் அதில் ஒரு முக்கியமான விஷயம், ஹார்திக் பாண்டியா இன்ஜுரிக்கு அப்புறமா வராரு. வந்திருக்காரு. ஆமா, 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 விச் ஆமா. இஸ் அ வெரி பாசிட்டிவ் திங் ஃபார் மீ. ஏன்னா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஹேண்ட்ஸ் டவுன் ஹார்திக் பாண்டியா வந்து T20 சைடில் ஒரு சாம்பியன். நீங்கள் அவர் சாம்பியன். எடுக்காமல் நீங்கள் போனீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான் அப்படின்றது இல்ல, தான் நான் அதுதான் சொல்லுவேன். என்னைய பொறுத்தளவுக்கு அவர் இந்த சீரீஸ்ல 5 மேட்ச் விளையாடாட்டினாலும் பரவாயில்ல. வேர்ல்டு கப்புக்கு எப்படியா ஃபிட்டா வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹி கிவ்ஸ் தட் பேலன்ஸ் இல்லையா? ஆமாம் 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 ஆமாம். அது ரொம்ப முக்கியம். ஆமா, தட்ஸ் a பிக் அடிஷன் டு த ஸ்குவாட். சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்குவாட் இருக்கா? இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால ஐடன் மார்க்ரம் வந்து கேப்டனு. குவென்டன் டிகாக், டெவால் பிரவிஸ், ரீசா ஹென்ட்ரிக்ஸ், டேவிட் மில்லர், பிரிஸ்டன் ஸ்டப்ஸ். ஐ திங்க் டிசோர்ஸியை வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு போட்டிருக்கு. ஓகே. கார்பின் போஷ், டொனோவன் ஃபெரேரியா, டொனோவன் மார்க்கோ ஃபெரர். ஹென்சன், ஜார்ஜ் லிண்டே, பாட்மன், மகாராஜ், கிடி, நோக்கியா, சிப்பம்லா, இன்னொருத்தர் விட்றான். அவ்வளவுதான். ஓகே, இதில் நோக்கியா வந்து கம்பேக் கொடுக்குறாருல்ல, ஆண்ட்ரே நோக்கியா ஆமா, வந்து. ஆண்ட்ரே நோக்கியா கம்பேக் கொடுக்குறாரு. அந்த ஜார்ஜ் லிண்டே, அந்த டொனோவன் ஃபெரேரா அவங்க எல்லாம் வந்து டொனோவன் ஃபெரர். T20 ஆமாம், ஸ்பெஷலிஸ்டா தான் T20 வச்சிருக்காங்க ஸ்பெஷலிஸ்ட். ஆமாம் இப்போதைக்கு. ஆமாம் ஆமா, ஆமா. ஆமாம். அந்த ஓகே, சிப்பம்லாவும் T20 ஸ்பெஷலிஸ்ட் தான். அவங்க ஸ்குவாடை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹூ டு யூ திங்க் லைக் த ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் T20 பிளேயிங் லெவனில்? பிளேயிங் லெவன்ல வந்து எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் ஃபிக்ஸ்டு. ஓப்பன். ஓகேங்களா? ஒன் டவுனும் ஸ்கை ஃபிக்ஸ்டு. ஸ்கை இல்லை, திலக் ஃப்ளோட் ஆகிக்கலாம். அதான் திலக்கு அடுத்த டவுனு. ஸோ அவங்க 2 பேரும் ஃபிக்ஸ்டு. ஜிதேஷ் சர்மாவா சஞ்சு சாம்சனா அப்படிங்கிற கொஸ்டின் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சன் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் வந்து ஹார்திக் பாண்டியா, அது வாஷிங்டன் ஃபிக்ஸ்டு. சுந்தர் ஸ்லாஷ் அக்ஷர் பட்டேல்.
2 பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் எனக்கு தெரிஞ்சு விளையாடணும். கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இந்தியாவில் நடக்கறனால. அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ், ஸ்பின்னோட அப்படியே முடிக்கிறேன்னா வருண் சக்கரவர்த்தி. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங் ஸ்லாஷ் ஹர்ஷித் ராணா. ஏன்னா ஒரு சீரீஸ்ல நம்ம பார்த்தோம் ஹர்ஷித் ராணா வந்து ஹர்ஷ்தீப் சிங்க்கு முன்னாடி விளையாண்டாரு. பட் ஐடியலி ஐ வில் பிக் ஹர்ஷ்தீப் சிங் ஓவர் ஹர்ஷித் ராணா இந்தியன் ஓகே. கண்டிஷனுக்கு. எனக்குமே வந்து இதே தான் வந்து டீமு. பட் ஆனால் அதில் ஒரே ஒரு சேஞ்ச் வந்து என்னென்னா, ஐ ஸ்டில் பிலீவ் சஞ்சு சாம்சன் ஷுட் ஸ்டார்ட் ஆஸ் அ ஃப்ரண்ட் ரன்னர்னு நினைக்கிறேன். ஜிதேஷ் சர்மா கேன் பி அ பேக்கப் விக்கெட் கீப்பர். பட் ஆனால் வந்து சஞ்சு சாம்சன் தான் வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கணும். ஆமா அப்படிதான் இருக்கும். ஆமா அதே மாதிரி பவுலிங்லேயுமே ஐ டெஃபினெட்லி வாண்ட் டு பிளே போத் குல்தீப் யாதவ் அண்ட் வருண் சக்கரவர்த்தி. கண்டிப்பா ஆமா. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்ல அக்ஷர் பட்டேலா வாஷிங்டன் சுந்தரான்னு பார்க்கணும். ரெண்டுமே டஃப் இதுதான். ஏன்னா என்ன சொல்றது, இது வந்து ஒரு பேட்டிங் tough call எல்லாமே தான். ஒண்ணுதான். மொரார்லெஸ் 2 பேரும் ஈக்குவல் தான். ஏன்னா 2 பேருமே பவர் பிளேலையும் போடுவாங்க. வந்து டைட்டா லைன் போடுவாரு. அது மட்டும் தான் டிஃபரன்ஸே தவிர மத்தபடி 2 பேருமே வந்து ஒண்ணுதான். இல்ல 2 பேருமே பவர் பிளேலையும் பவுலிங் போட்டிருக்காங்க. கண்டிப்பா ஓகேங்களா? அதனால போட்டிருக்காங்க. 2 டிஃபரெண்ட் பவுலர்ஸ். பட் ஆனா வந்து இம்பாக்ட் என்னமோ சேமா தான் இருக்கும். ஆனா வந்து ஸ்லைட் அட்வான்டேஜ் ஃபார் அக்ஷர் பட்டேல் ஃபார் ஃபீல்டிங். அப்படி ஒன்றும் எட்ஜ் எனக்கு ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அண்ட் சரி, எனக்கு என்னது பிக் ஹிட்டிங் பிக் ஹிட்டிங்குமே எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் மொரார்லெஸ் சேம் தான். மேபி அக்ஷர் பட்டேலுக்கு ஸ்லைட் ஏஜ் நான் கொடுப்பேன். நான் வந்து இன் ஸ்லைட் T20s. வந்து அக்ஷர் பட்டேல் கொடுப்பேன். ஆமா ஓகே. ஆமா ஆமா பார்த்துக்கலாம். பட் ஆனால் வந்து இது வந்து ஒரு சாம்பியன் டீம் மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. இவங்க வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, அவங்களோட கேலிபருக்கு எல்லாருமே வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, ஐ திங்க் அவங்க வந்து ஆன் த வே டு அந்த வேர்ல்ட் கப் மிஷன் 2027ஓட வேர்ல்ட் கப்புக்கு வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுவாங்க. இதில் நம்ம வந்து இப்போ ஒரே ஒரு விஷயம் வந்து பேசுவோம். இந்த பவுலிங் அட்டாக் இருக்குல்ல, இதில் வந்து நீங்கள் வந்து பும்ரா வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இந்த பவுலிங் அட்டாக்ல பும்ராவை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா, மேபி யாராவது ஒரு பவுலர் இல்லை 2 பவுலருக்கு பேட் டேவாக இருந்துச்சுன்னா, ஐ திங்க் திஸ் சைடு வில் கம்ப்ளீட்லி லுக் டிஃப்ரெண்ட். அதுதான் நாங்கள் ஓடியிலே பார்த்துட்டோமே. இந்த 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 டீம்ல பும்ரா தான் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த நம்மளோட ரம்மி கார்டு மாதிரி. அவரை நீங்க வச்சுதான் சுத்தி நீங்க பவுலிங் போடணும். அவரோட டெத் ஓவர்ஸ்ல வந்து 2 ஓவர் இருக்கு அப்படின்றத வச்சுதான் நீங்க மேல வந்து பிளானும் பண்ணி அதுக்கு மேல எடுத்துட்டு போகணும். ஸோ ஹவு இம்பார்ட்டன்ட் பும்ரா வில் பி இன் திஸ் சீரீஸ்? இல்ல பும்ரா எந்த டீமுக்குனாலும் சரி ஹி வில் பி த சாம்பியன் இல்லைங்களா. ஆனா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஓடிஐல வந்து பட் வி ஹவ் சீன் த பாசிட்டிவ் சைன்ஸ் ஃப்ரம் ஹர்ஷ்தீப் சிங் அண்ட் ஹர்ஷித் ராணா. ஓகேங்களா. அண்ட் ஹார்திக் பாண்டியா இஸ் கைண்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா. ஸோ பும்ரா இல்லைன்னா டெஃபினெட்லி பிக் இம்பாக்ட். அது எந்த டீம்ல இருந்து நீங்க ரிமூவ் பண்ணீங்கனாலும் பிக் இம்பாக்ட் தான். ஆனா இவங்க 2 பேரையும் பார்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. இட் வில் நாட் பி டூ பேட் லைக் டூ வீக் பவுலிங் அட்டாக். ஆனா வந்து கண்டிப்பா இட் வில் பி பிக் ஹோல் ஸ்டில். பட் ஆனா பும்ரா கிவ்ஸ் அஸ் தட் எட்ஜ். ஏன்னா நம்ம லாஸ்ட் வேர்ல்டு கப்பே ஜெயிச்சது அவரால் தான். ஓகேங்களா. கடைசியில மேஜிக் ஸ்பெல்ஸ்லாம் வந்து எல்லார்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ தட் இஸ் வாட் ஹி இஸ் லைக் ஒன் லெவல் அபவ் ஆல் த அதர் பவுலர்ஸ். கண்டிப்பா. ஐ மீன் he is a goat when it comes to bowling. அதே தான் நான் குல்தீப் யாதவுக்கும் திங்க் பண்றேன். ப்ரொவைடட் கண்டிஷன்ஸ் suit him and no like less due at least. அதே மாதிரி நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, திஸ் வில் பி லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சீரீஸ் ஃபார் வருண் சக்கரவர்த்தி. பிகாஸ் ஹீ இஸ் ஸ்டார்டிங் டு கோ ஃபார் தட் லோ பேட்ச். அதாவது அவர் வந்து ரொம்ப ஹையில் இருந்தார். சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடியும் போது, ஐபிஎல் முடியும் போது ரொம்ப ஹையில் இருந்தார். நவ் வி ஆர் அபவுட் டு ஸ்டார்ட் சீயிங் இஸ் அதர் சைடு. ஸோ இதிலிருந்து அவர் எப்படி கம்பேக் பண்ணி அவரோட ஸ்ட்ரென்த்ஸை பிலீவ் பண்ணி அவர் வந்து இதில் வந்து எப்படி அவர் கொடுக்குறாருங்கிறது வந்து நாட் ஓன்லி ஃபார் ஹிஸ் பர்ஃபார்மன்ஸ், இந்தியாவோட கேம்பெயின் இன் 2027 வேர்ல்டு கப்புக்குமே அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வென் ஹீ இஸ் ஆன் சாங், வென் அவர் வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாரு, அவர் வந்து நல்ல ரிதமில் இருக்காருன்னா, ஐ திங்க் ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து சொல்லிடலாம் இந்தியா இஸ் கோயிங் டு பிளே ஃபைனல்ஸ் இன் அகமதாபாத் அப்படின்ற மாதிரி. அவர் வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து விக்கெட்ஸ் எடுக்காமல் ரன்ஸை வந்து ப்ளீட் பண்ணாருன்னா, again it will be a huge burden for our Bumrah and rest of the bowlers. So கரெக்ட். பட் ஒரு குட் திங் என்னன்னா, நமக்கு வந்து எப்பயுமே பார்ப்போம் இல்லைங்களா, ஒன்று நமக்கு பேட்ஸ்மேனா இருப்பாங்க, இல்லை ஆல்ரவுண்டர்ஸா இது பவுலரா இருப்பாங்க. இதுல கொஞ்சம் வெரைட்டி இருக்கு. இப்போ ஒரு பவுலருக்கு பேட் டே இருந்தாலும் கவர் பண்றதுக்கு ஆள் இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, திலக் வர்மாவுமே கையை சுத்துறாரு. ஓகேங்களா. இன்ஃபேக்ட் அபிஷேக் சர்மாவுமே வந்து பவுலிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு ஈவன் இஃப் ஒன் பவுலர் ஹேஸ் அ பேட் டே, ஐ திங்க் தேர் ஆர் லைக் அதர் பார்ட் டைம் பவுலர்ஸ் டு கவர் இட் அப் அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே.
சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்லுங்கள், அவங்க வந்து எப்படியாவது இந்த இதில் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு தான் நினைப்பாங்க, ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் ஆமா. வந்து ஐ திங்க் தேர் சான்சஸ் ஆர் வெரி ப்ளீக். அதாவது இந்தியா இஸ் ஸ்டார்டிங் ஆஸ் ஃபேவரட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல பட் ஆன் த இந்தியா இஸ் அதர் ஹேண்ட் ஃபேவரட்ஸ் அகைன். இதை பொறுத்து தான் இருக்கு, டியூவை பொறுத்து இருக்கு. ஏன்னா அவங்களுக்குமே இப்ப நான் 11 பார்த்தப்ப வந்து டிகாக் இருக்காரு, மார்க்ரம் இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒன் டவுன் வந்து அந்த ஹென்ட்ரிக்ஸ் வருவார்னு நினைக்கிறேன். கரெக்ட். அதுக்கப்புறம் பிரவிஸ், டிவால் டிவால் பிரவிஸ். பிரவிஸ் வந்துருவாரு. மில்லர் இல்லாட்டி ஸ்டப்ஸ், இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு ஆளு அந்த அந்த பொசிஷனுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இல்லை, 2 பேருமே ஆடுவாங்க. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸும் ஆடுவார், மில்லரும் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா அந்த ஜார்ஜ் லின்டே அவங்க வந்து ப்ரிஃபர் பண்றாங்க, ஏன்னா போஸ்டும் எடுக்கணும் கரெக்டா. ஸோ ஒன் வின் மோஷன் தெரியல அந்த ஆர்டின் இடத்துல வாஷிங் எனக்கு. கீழே வந்து எடுக்கலாம். ஆமா, ஸோ எனக்கு இல்ல, ஸ்பின்னர்ஸ் நீங்க வந்து வந்து ஸ்டப்ஸ் எடுத்துட்டீங்கன்னா ஸ்டப்ஸ் வந்து விக்கெட் கீப்பிங்கும் பண்ணுவார்ல இல்லையா? ஆனா உங்களுக்கு டிகாக் ஸ்டப்ஸ். இருக்கிறதுனால உங்களுக்கு விக்கெட் ஆமா கீப்பிங் ஆமா தேவையில்லை. ஆமா, ஸ்டப்ஸ் விக்கெட் கீப்பிங் கிடையாது, டிகாக் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார். பட் ஜார்ஜ் லிண்டேவும் மகாராஜும் எனக்கு தெரிஞ்சு 2 ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் இந்த ஆல்ரவுண்டர்ஸ்ல போஸ்ட், அன்சன், அதுக்கப்புறம் நோக்கியாவா இல்ல பாட்மனா, இங்கீடியா, இந்த 3 பேர்ல யாராவது 2 பேர் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே 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 ஓகே. தட் பீங் சைட் அவங்களோட ஆன் பேப்பர் அவங்களோட டீம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் இட் இஸ் லைக் மோர் கரண்ட் சுச்சுவேஷன்ஸில் இந்த டீம் வந்து அவங்களுக்கு நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்றதுனால ஐ திங்க் இந்தியா வில் ஸ்டார்ட் ஆஸ் அ ஃபேவரட்ஸ். நம்ம இந்த பட் அவங்களுக்கு குட் சீரீஸ் திங் ஃபர்ஸ்ட் என்னன்னா, இல்ல அது அவங்களுக்கு குட் திங் என்னன்னா, இப்போ வந்து அவங்க ஓடிஐ நம்ம கண்டிஷன்ஸ்ல விளையாண்டுட்டாங்க கரெக்டா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் போஷ் குட் ஃபார்ம்ல இருக்காரு, அன்சன் குட் ஃபார்ம்ல இருக்காரு, மகாராஜுமே நல்லா பவுலிங் போட்டார், பிரவிஸுக்குமே குட் சீரீஸ், மார்க்ரம், டிகாக் எல்லாருமே வந்து ஓடிஐல விளையாண்டனால அது நல்லா சோஃபார் ஃபார்ம்ல அவங்களோட இருக்காங்க. இது வந்து நல்ல நல்ல ஓவரால் வந்து ஒரு நல்ல ரன் அவங்களுக்கு. அண்ட் டு பி வெரி ஃப்ரேங்க், T20 பொறுத்த வரைக்கும் பிச்சோ இதுவோ வந்து ரொம்ப பெரிய வந்து டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணக்கூடாது. இட்ஸ் லைக் அபவுட் ஹவ் யூ ஹேண்டில் ப்ரெஷர் இன் தோஸ் லைக் 3 hours அப்படின்றது தான் வந்து மேட்ரு. இவங்களுக்கு வந்து கண்டிஷன்ஸ்க்கு வந்து அடாப்ட் ஆயிருப்பாங்க, ஏன்னா தே ஆர் பின் ஹியர் ஃபார் லைக் 1.5 months நவ். ஸோ க்ளோஸ் டு 1.5 months. ஸோ கண்டிஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆயிருப்பாங்க. ஐ திங்க் இட்ஸ் த மேட்டர் ஆஃப் லைக் ஹோல்டிங் யுவர் நர்வ்ஸ் அண்ட் ஷோயிங் யுவர் கேரக்டர்ஸ் ஃபார் த 3 hours அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். சீரீஸ் ப்ரிடிக்ஷன் போயிடலாம். 5-0 எப்படி போக போகுது? 5-0வா எப்படி? இல்லப்பா, டியூ எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து 3-2 வச்சுக்கிறேன். ஏன்னா அட்லீஸ்ட் இந்தியா ஒரு 2-3 டாஸா ஜெயிப்பாங்க அப்படின்னு வச்சு 3-2 டு இந்தியா கொடுக்குறேன் நான். ஓகே, நான் வந்து 4-1 டு இந்தியா. நானும் 4-1 யோசித்தேன். ஆனா டாஸ் இந்தியாவை நம்பி என்னால எதுவும் சொல்ல முடியல. T20ல ஐம் வெரி கான்ஃபிடென்ட், நம்ம பசங்க வந்து விட மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து கான்ஃபிடென்ட். ஆனால் இப்போல்லாம் சொல்ல முடியல மாஸ்டர், நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆஷஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினைக்கிறேன் நான். சார் இன்னும் பாதி கடல் கூட நீங்க தாண்டல, இன்னும் எவ்வளவோ இருக்கு ஆஷஸ்க்கு. என்னை விடத்தை பொறுத்த வரைக்கும் ஆஷஸ் 2025 முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் நம்ம அதை இன்னொரு எபிசோடில் பேசுவோம். ஆமா, ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்கள், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஹை ஸ்கோரிங் வென்யூவாக இருக்குமா இல்லை வந்து எப்படி? இல்ல அதான் எஸ்பெஷலி டியூ இருக்கறனால கண்டிப்பா ஹை ஸ்கோரிங்கா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் அங்க வந்து 3 T20 இன்டர்நேஷனல்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. இந்தியா ஸ்ரீலங்காக்கு எதிர்த்து வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா அங்க விளையாண்டுருக்காங்க, 2மே வின் பண்ணிருக்காங்க. ஆனா அது இப்ப இல்ல, ரீசெண்டா இல்ல. ஐ திங்க் ஒன்னு வந்து 2022, இன்னொன்னு வந்து 2015. அதான் தட் இஸ் ஃபைன். பட் ஆனால் வந்து தட் இஸ் ஆல் டுகெதர் அ டிஃப்ரெண்ட் எரா. பட் ஆனால் ஓகே. ஸோ ஹேவிங் செட் தட், எந்த டீம் 2 டீமுமே வந்து மோஸ்ட் லைக்லி தே வில் வின் த டாஸ். மோஸ்ட் லைக்லி இல்லை, ஐ திங்க் தே வில் கோ ஃபார் பவுலிங் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பவுலிங்கில் யூ ஹாவ் டு ப்ளே ஃபார் த டியூ ஆஸ் வெல். அதாவது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 25 runs 30 runs வந்து நீங்கள் டியூக்காகவும் அடித்து வச்சுக்கணும். ஸோ அது அப்படி இருக்கும்போது பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடுறது தான் இந்த கிரவுண்டில் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷராக இருக்க போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். டாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஹியூஜ் ஃபேக்டராக இருக்க போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் இந்தியாவா சவுத் ஆஃப்ரிக்காவா? இந்தியா. ஓகே, ஐ வில் கோ வித் இந்தியா ஆஸ் வெல். உங்களோட பிளேயர் டு வாட்ச் அவுட் ஃபார் இன் இந்தியா? ஃபர்ஸ்ட் மேட்சா இல்ல சீரிஸ் ஜெனரலா கேக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச். ஃபர்ஸ்ட் இல்ல சீரிஸே சொல்லுங்க. சீரிஸ் ஐ வில் ஆல்வேஸ் கோ ஃபார் குல்தீப் யாதவ். ஓகே, நான் வந்து அபிஷேக் சர்மா. ஓகே, குல்தீப் யாதவ் 11ல இருப்பார்ல, அது ஏதோ மாட்டி விட்டுற மாட்டாங்களே அந்த இதுல ஏதோ ஒரு சீரிஸ் ஆஸ்திரேலியா சீரிஸ்க்கு நடுவுல வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே. இருப்பார் கண்டிப்பா இருப்பார். ஆஃப்டர் இஸ் லைக் ஓடிஐ பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இருப்பார், இருக்கணும். ஓகே, நான் வந்து அபிஷேக் சர்மா வந்து சொல்கிறேன்.
சவுத் ஆஃப்ரிக்காவில் யாரையாவது வந்து இப்போ இது பண்ணுறீங்களா? டவால் பிரவிஸ். டெவால் பிரவேஸ். ஓகே, நான் டெவால் பிரவேஸ்க்கு போயிருப்பேன். எனக்கு யாரை பிக் பண்ணுறதுன்னு தெரியல. மேபி நான் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்கிறேன். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச்ல யாருன்னு சொல்லுங்க. நீங்கள் டெவால் பிரவேஸ் பிக் பண்ணிட்டீங்க. தெரியல மாஸ்டர். மேபி டிகாக் போகலாமா, இல்லை வந்து மேபி ஐல் கோ வித் நிறைய பேர் ஃபார்ம்ல இருக்காங்க, நீங்க யாருனாலும் சொல்லலாம். ஸ்டெப்ஸா ஓகே, டிஃபரெண்டா. சரி ஓகே, குட். ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹை ஆக்டென் சீரீஸாக இருக்க போது, ஜஸ்ட் பிகாஸ் லைக் T20 வேர்ல்ட் கப் இஸ் அரவுண்ட் த கார்னர். அண்ட் இந்த T20 வேர்ல்ட் கப் வந்து நம்ம பியாண்ட் பவுண்டரிஸ்லையும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஏன்னா நாங்கள் வந்து நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். T20 வேர்ல்ட் கப்புக்கு வந்து எப்படிலாம் வந்து வீடியோஸ் போடலாம், எப்படிலாம் வந்து புதுசாக வந்து ஆடியன்ஸை வந்து என்கேஜ் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரே ஃபார்மேட்டில் வீடியோ பார்த்து வந்து போர் அடிக்குது அப்படின்னா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ப்ளீஸ் டூ live in the comment, or like please feel free to DM us. எங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதில் வந்து ப்ளீஸ் ட்ரை டு DM us. நாங்கள் கண்டிப்பாக அதை எடுத்து வந்து அது வந்து பாசிபிள்னா நாங்கள் அதை வந்து எடுத்து நாங்கள் வந்து கண்டிப்பாக பண்ணுறோம். இது வரைக்கும் வந்து நிறைய வந்து ஓவர்வெல்மிங் சப்போர்ட் கொடுத்துட்டே வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். இந்த ஹை ஆக்டென் T20 சீரீஸையும் நாங்கள் வந்து ஒவ்வொரு மேட்சும் வந்து சூப்பராக வந்து கவர் பண்ணுறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கிரிக்கெட் பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சேனலை ஒரு தடவை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக we will never disappoint them. அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த சேனல் பிடிக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க. Until meet you in next video, signing off, Vikram And Master, thank you so much.